ஆளும் கட்சிக்கு இணையாக எதிர்க்கட்சி வலுவாக இருக்கிறது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சரும் தானும் ஒரே கல்லூரியில் பயின்றிருந்தாலும் அரசை வழிநடத்துவதில் திமுக தான் சீனியர் எனவும், அதன் அடிப்படையில் தங்கள் கருத்தாய்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி காதுகளாகவும் எதிர்க்கட்சி குரலாகவும் இருக்க வேண்டும். அதில் தான் இந்த அவையுடைய பெருமை நிச்சயம் அடங்கியிருக்கு. பொதுவாக இதுக்கு முந்தைய சட்டமன்ற பேரவை எடுத்துக்கிட்டா ஆளுங்கட்சி வரிசையில் அதிக உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி வரிசையில் அதை விட குறைவான உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு இணையான எதிர்க்கட்சி வரிசை வலிமையா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த பேரவையுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு. இதன் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது என்னன்னா, எதிர்க்கட்சி வரிசை மிக மிக வலிமையாக இருந்து இந்த அரசை, புதிய அரசை வழிநடத்தணும், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கணும் அப்படின்னு மக்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. நான் நம்புறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட். ஒரே காலேஜில் நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நலன்தான் மிக மிக முக்கியம்.